राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राधे की जय। மகோன்னதமான ஸ்ரீராம நவமி ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. நாளைக்கு உலகம் முழுக்க ஸ்ரீராம நவமி. 1528க்கு அப்புறமாக அதன் பிறகு 2024 கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்கள், ஒரு 4 வருஷம் குறைச்சிக்கோங்க, 496 வருஷங்கள் கழிச்சு ஸ்ரீராமன் தன்னுடைய அயோத்தியாவில் ரொம்ப அழகா ஸ்ரீராம நவமி உற்சவத்தை ஆனந்தமா அனுபவிக்க போறான். ராமன் விசேஷமானவன். நிஜமாவே இந்த ஸ்ரீராம நவமி ரொம்ப ஆனந்தமான நவமி. ஏன்னா ஸ்ரீராம நவமி தான் நம்ம சமர்த்த ராமதாச அவதார தினம். ஸோ இந்த ஸ்ரீராம நவமி தான் சமர்த்த ராமதாசருக்கும் ஆனந்தமான ஸ்ரீராம நவமி. அவரோட பர்த்டேல பெஸ்ட் கிஃப்ட் இதுதான். அப்படி ஒரு பாக்கியம் அந்த சமயத்துல நமக்கு ரொம்ப அழகா சமர்த்த ராமதாசருடைய வைபவம் கேட்கிற பாக்கியத்தை பிரபு கொடுத்திருக்கான். அதனால கோலாகலமா கொண்டாடுங்கோ. மத்தியான சமயம்தான் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணான். மத்தியான சமயத்துல ஆனந்தமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு ஜபிங்கோ. சமர்த்த ராமதாசருடைய வைபவத்துல ரொம்ப அழகு வேணா சுவாமியினுடைய அற்புதமான சரித்திரம். வேணா சுவாமி அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாசர் இடத்துல கர்ப்பாப்சி மதம் மாறினவர்கள் திரும்பி வருவதற்கான விஷயத்தை கேட்க ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானத்தை சமர்த்த ராமதாசர் கொடுக்கிறார். ரொம்ப சந்தோஷப்படுறா வேணா சுவாமி. ஆனந்தமா இருக்கார். அழகா சமர்த்த ராமதாசரோட வேணா சுவாமியும் கிளம்பரா. இப்ப சமர்த்த ராமதாசர் சஜ்ஜன்கட், சஜ்ஜனங்களின் கோட்டை, அதாவது புனேலிருந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேக்சிமம் 4 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். சஜ்ஜன்கட் போயிடலாம். பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். இன்னி வரைக்கும் அந்த இடத்துல அப்படி ஒரு சாநித்தியம் இருக்கு. நான் போயிருக்கேன், ஒரு தடவை தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு ஆனந்த அனுபவம். அங்க போனவொன்ன முதல்ல அந்த பிரசாதம் தான் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. சுகமான அனுபவம். சஜ்ஜன் கோட்டை போனது சுகம், ஆனந்தம், பரமானந்தம். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு போன ஆச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். எப்போ போன ஞாபகம் இல்லை. ஒரு 6-7 வருஷமா இருக்கணும் மினிமம். சஜ்ஜன்கள் போய் அங்கதான் சமர்த்த ராமதாசர்
வேணாபாயை கூட்டிண்டு போறார். ரொம்ப அழகா சமர்த்த ராமதாஸ் சில சந்தர்ப்பங்கள்ல ஒன்றும் பேசவே மாட்டார், வேகமா நடப்பார். சமயத்துல ஞாபகம் வர அவருக்கு, சரி அக்காபாயி வேணாபாயிலாம் வரான்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவா நடப்பார். அப்பப்ப இயற்கையுடைய விஷயங்களை சொல்லுவார். எங்கேயா இயற்கையை பார்த்து அப்படியே அமைதியா போய் உட்காந்துடுவார். ஒரு பாட்டு உட்காந்துருவார். திரும்பி அங்கேருந்து எப்ப சங்கல்பமாகிறதோ அப்பதான் கிளம்புவார். கூடுமான வரைக்கும் சிஷ்யர்களோடெல்லாம் போகும் பொழுது சந்தியா வேலைக்குள்ள எங்கேயாவது ஒரு கிராமத்தை அடைஞ்சுடுறது. கூட பெண் சிஷ்யர்கள்லாம் வரா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சௌகரியமான இடமா பார்த்து தங்கிறது, இதெல்லாம் பண்ணுவார். அது கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பகவான் ராமராயராவுடைய குழந்தைகள். ராமராயர் வார்த்தையே அழகு. அத்தனை சோறாக அழிச்சுட்டு போறார். ரொம்ப காம்பீரியம், அப்படியே ரொம்ப ஒரு சைலண்டா இருக்கார். ஒரு மௌனம், ஒரு காம்பீரியம். மகாத்மாக்கள் சில சில சந்தர்ப்பங்கள்ல தான் பேசுவார்கள், பல சந்தர்ப்பங்கள்ல பேச மாட்டார்கள். ஏன்னா பேசும்பொழுது நிறைய சக்தி விரயமாகிறது. அப்ப தேவையான அளவுதான் பேசணும். தேவையில்லாத விஷயங்களை பேசாம இருக்கிறதே நல்லது. அதுவும் மனிதர்களுடைய நெகட்டிவான விஷயங்கள், அதுக்கெல்லாம் போய் பெருசா பதில் கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு மனுஷா பொறாமை, புலம்பல், அழுக, இதுக்கெல்லாம் டைம் கொடுத்து விலை கொடுத்துட்டு இருக்க முடியாது. பெரியதான ஹிந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு இதை நோக்கி ஓடிட்டு இருக்கும் பொழுது சில சில விஷயங்களை தான் பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சிஷ்யர்கள் அதை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துட்டு இருக்கா அழகா. அப்படி எப்படி வந்தாச்சு, சஜ்ஜன் கட் வந்தாச்சு. அதே சந்தர்ப்பத்துல வேணா பாய் அவளுக்கு என்னமோ தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் தான் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துடுத்து. தன் கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டோம். ராமதாச சொன்ன மாதிரி அந்த மீரஜ் மட்டத்தை நிர்வாகம் பண்றா. இப்ப பாய் செட்டில் பண்ணியாச்சு. அவளுக்கு அது மாதிரி தோண ஆரம்பிச்சுடுத்து. சமர்த்த ராமதாசர் பெருசா ஒன்னும் பேசல இதை பத்தி. ஆனா வேணாபாயினுடைய மனசு அவருக்கு நன்னா புரியறது, தெரியறது. அந்த சந்தர்ப்பத்துல அழகா வேணாபாயினுடையதான அந்த மனோபாவத்தை புரிஞ்சுண்டு ஆனந்தமா இருக்கா நம்ம வேணா சுவாமியுடைய அந்த பாவம் சமர்த்த ராமதாசருக்கு புரியறது. ஆனா இதை பத்தி பிரஸ்தாபிக்கல, இதை பத்தி விஸ்தாரமா ஒன்றும் கேட்டுக்கல. வேணாபாய்க்கு தன்னுடைய நினைவுகள் சரியா தவறா அப்படின்னு தோணல. ஆனாலும் அவளுக்கு என்னமோ தான் தன்னுடைய கடமைகளை பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தீர்மானம் இருந்தது. அழகா சஜ்ஜன்கட் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் வேணாபாய் பார்க்கறா. புது இடம், நல்ல மலை மேலதான் அந்த கோட்டை, சஜ்ஜனங்களுடைய கோட்டை. அது சிவாஜி ராஜா பிரார்த்திச்சுன்றதுனாலே அங்க வந்தார் நம்ம சமர்த்த ராமதாசர். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு இடம் இந்த சஜ்ஜன்கட். அப்ப ரொம்ப அழகா வந்தாச்சு. அங்க நிறைய சிஷ்யாலாம் கூட இருக்கா. அப்ப ஒருத்தர் சமர்த்த ராமதாசரை தரிசனம் பண்ண வரார். அவரும் சமர்த்த ராமதாசருடைய ஒரு வீட்டில் ஒரு சிஷ்யர் தான் அவர்.
அப்ப அவருக்கு ஒரு சமர்த்தராமதாசர் இடத்த ஒரு கேள்வி கேட்கிறார். சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சமர்த்தராமதாசர் கேளு அப்படின்றார். உடனே அந்த வந்தவர் கேட்கிறார், சுவாமி, இப்போ எத்தனையோ சம்சாரிகள்லாம் இருக்கு, அவளுக்கெல்லாம் குடும்பம், குழந்தை, சொத்து, சுகம் எல்லாம் இருக்கு. அதாவது அவளுக்கு சந்ததியும் இருக்கு, சம்பத்தும் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, எது உங்களுடைய ஆனந்தத்துக்கு காரணம் அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலா சம்சாரிக்க பொறுத்த வரைக்கும் தன்னை பார்த்துக்கிறதுக்கு தனக்கு ஒரு சந்ததி வேணும், தனக்கு ஒரு சம்பத்து வேணும், பேங்க் பேலன்ஸ் வேணும், சொந்த வீடு வேணும், ஒரு அசட் வேணும், எல்லாம் இருக்கும் இல்லையா? இதுதான் சம்சாரிகளுடைய லைஃபுடைய ஹாப்பினஸ். இல்லை கொஞ்சம் குறைஞ்சாலும், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலும், கொஞ்சம் நஷ்டமானாலும் உடனே டல் ஆயிடுவார்கள். ஸோ இதை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பா சம்சாரிகள். பணம் சம்பாதிக்கிறது, சேமிக்கிறது, செலவும் பண்ணுவார்கள், எல்லாம் பண்ணுவா. ஸோ ஆனால் அந்த சந்ததி, சம்பத்து, இது ரெண்டுத்துல தான் ரொம்ப மோஸ்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்ப சமர்த்த ராமதாசரை பார்த்து இந்த கேள்வி கேட்டார். ராமதாசர் அப்படி சிரிச்சார். வேணாபாயியை பார்த்தார், கண்ணாலே அப்படின்னு பதில் சொல்லு அப்படின்னார். அவருக்கு அதிசயமா இருந்தது கேள்வி கேட்டது. ஏன்னா சாதாரணமா பல விஷயங்கள்ல சமர்த்தராமதாசர் தானே நேரடியாக பதில் சொல்லுவார். ஆனா இப்ப என்னடா, வேணா சுவாமி ஒரு பெண் பிள்ளை அவள். ஓகே, சமர்த்தராமதாசரை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். அவருக்கு தெரியும் நீரஜ் மட்டத்தை எல்லாம் அவள் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான்லாம் தெரியும் நம்ம வந்தவருக்கு. சரி கேட்போம் அப்படின்னு சொல்ல, எப்படி நம்ம சுவாமி ராமானுஜர் தன்னுடைய அவதாரம் பூர்த்தி ஆகும் பொழுது கொங்கில் பிராட்டியை கொண்டு அழகா தன்னுடைய அடுத்த அவதார ரகசியத்தை சொன்னாரோ அதுபோலே இங்க சமர்த்த ராமதாசர் தன்னுடைய சிஷ்யை கொண்டு ஜோராக யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள், சாதுக்கள், மகாத்மாக்கள், குருமார்கள், ஆச்சாரிய புருஷர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை பற்றியதான ஒரு தெளிவை கொடுக்கிறார். இப்ப வேணா சுவாமி சமர்த்தராமதாசரை சேவிச்சுட்டு அழகா கையை கூப்பிட்டு சொல்றா, சம்சாரிகளுக்கு பலம் அப்படின்னு நினைச்சா அவ குடும்பம், தன்னுடைய குழந்தைகள் இதெல்லாம் தான் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அவர்களுக்கு தெரியல, அதுவே அவர்களை படாத பாடுபடுத்துறதுன்றதும் அவர்களுக்கு புரியறதில்லை. பக்தி பண்ணா அந்த மனைவியோ கணவனோ குழந்தைகளோ பந்துக்களோ நிஜமாவே பெரிய பாக்கியம். துரியோதனன் போலே, துச்சாதனன் போலே, சகுனி போலே இருந்தாச்சுன்னா அதை விட நரகம் வேற எதுவுமே இல்லை. திருத்தராஷ்டிரனுக்கு ஸ்வயம் கண்ணனே உபதேசம் பண்ண பிறகும் கூட, விதுரரே நீதி சொன்ன பிறகு கூட, சஞ்சயனே பகவத்கீதை வைபவத்தை சொன்ன பிறகு கூட, வேதவியாசரே அனுகிரகம் பண்ண போது கூட பிள்ளை மேலே இருந்த பாசத்தினாலே, மமகாரத்தினாலே எந்த ஆனந்தத்தையும் அவன் பெருசா அனுபவிக்கல. ஆனா கடைசியில புத்தி வந்தது, சத்கதி அடைஞ்சான். அதனாலே சம்சாரிகளுடைய இந்த சந்ததி அப்படின்றத விட அது மாதிரி சம்பத்து எல்லாம் இருந்தாலும் மனசுல சமாதானம் வேணுமே. துரியோதனனுக்கு அவ்வளவு ஆசை இருந்தது, என்ன இல்லை அவங்கிட்ட எல்லாம் இருந்தது. ஆனாலும் அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் மேல இருந்த ஆசையில எல்லாரையும் தொலைச்சு, எல்லாத்தையும் தொலைச்சு கடைசியில படாத பாடுபட்டு அல்லவா போனான். அதனால அவனுக்கு பெருசா என்ன ஆனந்தம் கிடைச்சது. ஆனா உண்மையாவே சந்தோஷமா இருக்கிறது யார் அப்படின்னா ஞானிகள், யோகிகள், சித்த புருஷர்கள், சாது மகாத்மாக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், குருமார்கள். ஏன்னு கேட்டா அவர்களுக்கு ஞானமும் வைராக்கியமும் பக்தியும் தான் பெரிய சம்பத்து. அது எல்லாருக்கும் கொடுக்கிறார். காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்ல இருந்து வங்காளம் வரைக்கும் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கார். ஆயிரக்கணக்கான மடங்களை ஸ்தாபிதம் பண்ணிருக்கார் சமர்த்த ராமதாசர். அத்தனை இடங்கள்லையும் அவ்வளவு அழகா அவர் இந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பக்தியையும் கொடுத்திருக்கார். என்ன அதிசயம்னா கொடுக்க 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 அது இன்னும் விருத்தியா இருக்கு. இப்ப பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா கூட குறைஞ்சு போயிடுமா? ஞானமும் வைராக்கியமும் பக்தியும் பகவத் அனுபவமும் கொடுக்க கொடுக்க விருத்தியாயிருக்கு.
அதனால இவர்களுடைய சம்பத்து தான் நீங்காத செல்வம். அசந்து போனார் கேட்டவர். ஆமா, இதான பெரிய சம்பத்து, அழியாத தனமாச்சே. மற்றதெல்லாம் கூட யாராவது கொள்ளையடிச்சுன்னு போகலாம். இப்ப சாதாரணமாவே சொல்லுவார், நாலேஜ் இஸ் த பெஸ்ட் வெல்த், எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் வெல்த். ஏன்னு கேட்டா யாரும் நம்ம கிட்ட திருடிட்டு போக முடியாது. இப்ப பணம் காசு இருந்தா யாராவது திருடிட்டு போகலாம். ஆனா நம்ம கிட்ட நல்ல புத்தி இருக்கு, நல்லா படிச்சிருக்கோம், நல்ல ஞானம் இருக்கு அப்படின்னு அது யாரும் திருடிட்டு போக முடியாது இல்லையா? அதனாலே அந்த புத்தியும் படிப்பும் பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் பெரிய சம்பத்து. அதனால அவருடைய செல்வம் நீங்காத செல்வம். சமர்த்த ராமதாசருக்கு நேர உதரபந்துக்கள், அதாவது ரத்த பந்துக்கள் சொல்வோம், கூட பிறந்தவர்கள் உண்டு அவருக்கு. ஆனாலும் அவர் ஞானியாக, யோகியாக, சாதுவாக, குருவா இருக்கிறதுனால ஊர் ஊரா ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள், அதாவது நேரடியாக ரத்தபந்தம் இல்லாதவர்கள் ஆனாலும் கூட ராமதாசரிடத்துல அபிமானமும் அவர் சொல் பேச கேட்டு வாழ்க்கையில மாற்றம் உண்டான எங்களை மாதிரி பல கோடி பேர் உண்டு அவருக்கு. நாங்கள்லாம் அவருடைய சந்ததி தானே, நாங்களெல்லாம் உங்களையும் சேர்த்து நம்ம எல்லாருமே அவருடைய சந்ததி தானே. அப்ப அவருடைய சம்பத்தும் அவருடைய சந்ததிக்கும் என்ன குறவுண்டு? இதானே ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை சம்சாரிகளான சாதாரண ஜனங்களாலே எப்படி உணர முடியும்? ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை, ஒரு அக்கா, ஒரு தங்க, ஒரு தம்பி, ஒரு சகோதரன், விஜி விஜி போன ஒரு 5-10 சகோதர சகோதரிகள். ஆனா ஒரு அம்மா அப்பா தானே. ஆனா சமர்த்த ராமதாசருக்கு அவ்வளவு தாய்மார்கள் அன்போட இருக்கா, அவ்வளவு சகோதரிகள், அவ்வளவு சகோதரர்கள், அவ்வளவு பிள்ளைகள், அவ்வளவு பெண் பிள்ளைகள், அவருடைய குழந்தைகளாக அத்தனை பேர் இருக்கு. அதனால இவ்வளவு பெரிய சந்ததி அவருக்கு, அவ்வளவு பெரிய சம்பத்து அவர்கிட்ட இருக்கு. ராமராயாவே அவர்கிட்ட இருக்கான். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்ற பகவன் நாமன்ற தனமே அவர்கிட்ட இருக்கு. என்ன குறவுண்டு அவருக்கு? நம்மால அது புரிஞ்சுக்க முடியுமோ? இது அவருடைய காலகட்டம் கழிஞ்சு கூட இந்த சம்பத்தும் இந்த சந்ததியும் இருந்துட்டே இருக்கும். மற்றவர்களுடைய சம்பத்து சந்ததியெல்லாம் தெரியாது. ஆனா சத்தியம் தானே. இன்னைக்கு கூட நம்ம ஸ்ரீராமநவமிக்கு முன்னாடி நாள், நாளைக்கு விடிஞ்சா ராமநவமி, நாளைக்கு விடிஞ்சா சமர்த்த ராமதாசருடைய பர்த்டே நமக்கு. ஆனா 500 வருஷம் கழிச்சு 1608 இல்லையா? அழகா 500 வருஷம் கழிச்சும் 400 வருஷம் கழிச்சும் சமர்த்த ராமதாசருடைய வைபவத்தை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்ப 400 வருஷமா அவருடைய சந்ததி இருக்கே, அவருடைய சம்பத்து இருக்கே, அவர் எழுதி வச்ச தாசபோது இருக்கே, இனி வரைக்கும் அவருடைய ஜாம்ப் அந்த ஜன்மஸ்தலம் இருக்கே, அங்க அழகா உற்சவம் நடக்கிறதே, நாளைக்கு இன்னும் கோலாகலமாக இருக்குமே. அப்ப இவர்களுடைய சம்பத்து, இவர்களுடைய சந்ததி தான் வசதி அப்படின்னா. எப்படி ராமானுஜ சம்பிரதாயம், சங்கர சம்பிரதாயம், மத்வ சம்பிரதாயம், இப்ப ராமானுஜர் பிறந்த 1000 வருஷம் ஆயாச்சு. ஆனா இன்னைக்கு ராமானுஜ சம்பிரதாயம் இருக்கே. சங்கரர் அதுக்கு முன்னாடி 1300 வருஷங்கள் முன்னாடி, 2000 வருஷம் வச்சுக்கோங்களேன், 2000 வருஷமா சங்கர சம்பிரதாயம் இருக்கே இல்லையா? அப்ப இதுதானே பெரிய சம்பத்து. அதை ஃபாலோ பண்றவாள் அவர்களுடைய சந்ததிகள் தானே அப்படின்ற மாதிரி அவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்ணா. வந்தவரும் குதர்க்கமா கேட்கல, கண்கள்ல கண்ணீர் வழிய கைய கூப்பிண்டு வேணாபாயை நமஸ்காரம் பண்ணார். அழகா சமர்த்த ராமதாசரையும் நமஸ்காரம் பண்ணார். சுவாமி, இவ்வளவு அழகான ஒரு வியாக்கியானம், மகாத்மாக்களுடைய வைபவம் எல்லாம் ரொம்ப அழகா கிடைச்சுடுத்து. எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட அனுகிரகம் எனக்கு இன்னைக்கு அப்படின்னா. நமக்கு அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம், நமக்கும் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சுடுத்து. சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். வேணா சுவாமி எல்லாத்தையும் சொல்லிட்டு சமர்த்த ராமதாசரை சேவிச்சா. ராமதாசர் பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணா. அப்பொழுதே வேணா சுவாமி மானசிகமா ராமதாசரிடத்துல என் குருநாதனுடைய வைபவத்தையும் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சுடுத்து. இதை விட வேற என்ன பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னா. நிஜமாவே குரு பிரபாவத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தணும் இல்லையா? நம்ம குருவால அவ்வளவு விஷயங்கள் அடையணும். அப்ப அந்த குருவை லோகத்துல அவ்வளவு நன்னா பிரகடனப்படுத்தினால பகவான் ஆனந்தப்படும்படியா பிரகடனப்படுத்திட்டு அவன் பிறகுதானே சத்கதி அடையணும். வேணா சுவாமி அழகா மானசிகமா தான் கிளம்பணும் அப்படின்னு ராமதாசர் இடத்துல கேட்டு இருக்கு. ஆனாலும் அவளுக்கு இன்னும்
அனுபவங்கள் வேணும். அதனால சமர்த்த ராமதாசர் ஒன்றும் சொல்லலை. மீதி விஷயம் நாளைக்கு. எல்லாருக்கும் ஸ்ரீராம நவமி ஆசீர்வாதங்கள், சமர்த்த ராமதாச நவமி ஆசீர்வாதங்கள். நாளைக்கு ஜோரா சமர்த்த ராமதாசருடைய அழகான பிறந்த நாளை கொண்டாடுவோம், ராமனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம், நன்றாக ஜபிப்போம். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, 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 ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। राधे कृष्ण। कृष्ण।